ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சைனீஸ் ஸ்டைலு ஃப்ரைடு மோமோஸ் செய்ய போகிறேங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இனிமேல் வீட்டிலே நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஹாலிடேஸ் வந்துடுச்சு, டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. அந்த டைமில் நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிக்கனு கைமா பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நெஞ்சு அதில் சின்ன சின்ன எலும்பு இருந்தால் அதெல்லாம் எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கேப்சிகம்மு ஒரு கை அளவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கோஸு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனு, அதாவது வெங்காயத்தாள், இது நம்ம சேர்த்தோம்னா சைனீஸ் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ கொஞ்சமாக பூண்டு நறுக்குனது, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தூள் உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், இது வந்து பெப்பரு ஜீரகமும் பொடி பண்ணது, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக சோயா சாஸு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அதிகமாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வேறு ரொம்ப ஸ்ட்ராங்காயிரும். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு உள்ள ஸ்டஃபிங்கு. நல்லா பிடி வரணும் பாருங்கள். அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இதாகும். இந்த மாதிரி நல்லா கலரி வச்சுக்கலாம். உள்ளே வேகும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ மைதா மாவு பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு கோதுமை மாவு எது வேணால் சேர்க்கலாம். மைதா மாவுனா கொஞ்சம் அந்த ஒயிட் கலரில் இருக்கும். கோதுமை மாவு கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரே வாட்டியாக தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சாதான் நம்மளுக்கு அந்த இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு, இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாவோ இல்லை பெரிய இதாவோ கூட பண்ணிவிட்டு நம்ம அதில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய அளவுக்கு பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் வச்சு வட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் சின்ன உருண்டையாக கூட எடுத்து இந்த மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் வச்சு மடித்து எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை மடிக்கிற மாதிரி தாங்க. நடுப்பகுதியை அமுத்தி பிடிச்சிட்டு புடவைக்கு ப்ரில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய மோமோஸ் ரெடி ஆயிருங்க. இது நீங்கள் ஆவியில் கூட வேக வச்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி எண்ணெயில் தாங்க ஃப்ரை பண்ணுறேன். எந்த ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாங்க, நம்ம இஷ்டம்தான். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இன்னொன்று மடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 1/4 கிலோக்கே ஒரு 30லேருந்து 35 வரையும் மோமோஸ் கிடச்சிச்சுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் இதை போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வந்ததும் போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிற சிக்கன் வேகும். நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா மேலே வந்து சீக்கிரமாக ப்ரௌன் கலராக வந்துடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் சிக்கனு. இது நீங்கள் கார சட்னி கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து டமாட்டோ கெச்சப்போடு கொடுத்தேன் பசங்களுக்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.